சென்னையின் முக்கிய நீர் ஆதாரங்களாக திகழும் ஏரிகளுக்கான நீர்வரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. நீர் இருப்பும் மிக குறைவாகவே உள்ளதால் குடிநீர் விநியோகத்தை குறைத்துக் கொண்டுள்ளது சென்னை மாநகர குடிநீர் வாரியம். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். இந்த இடத்துல பைப்பு போட்டாவோட தண்ணியே வர மாட்டுது. ஆனால் நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு எப்படியோ ஒரு ட்ரிப்பு தான் தண்ணி அடிக்கிறோம். இங்கேருந்து கல்லறைக்கு போகணும் தண்ணி அடிக்கிறதுக்கு. எப்படியோ அங்கே வந்து 2 ரூபா வாங்குறாங்க, 5 ரூபா வாங்குறாங்க ஒரு குடத்துக்கு. கஷ்டமாக இருக்குது. சென்னை தீவுத்திடல் அருகே சத்தியவாணி முத்துநகரில் வசித்து வரும் இந்த சிறுமி ஒரு குடம் நீருக்காக 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இவர்களின் வீட்டில் அருகே போடப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் சென்னையின் பெரும்பாலான இடங்களில் இதுதான் நிலைமை. தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காததால் அன்றாட பணியில் பாதிக்கப்படுவதாகவும் தங்கள் குழந்தைகளை கூட 2 நாட்களுக்கு ஒருமுறைதான் குளிக்க வைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். நாம் இங்கு வந்தது தெரிந்தோ என்னவோ, அங்கு வந்தது தண்ணீர் லாரி. 4 நாட்களுக்கு ஒருமுறைதான் தண்ணீர் லாரி இந்த பகுதிக்கு வருவதாக கூறுகின்றனர் இந்த பகுதி வாசி ஒருவர். சிலம்பு ஏரியாவில் நீங்கள் எப்படி கொடுக்கணும் தண்ணி? நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறீங்க தண்ணி. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? குடிநீர் வாரியம் மூலமாக வழங்கப்படும் இந்த தண்ணீருக்கும் ஒரு குடத்திற்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய்கள் வரை கட்டணம் பெறப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி பெண்கள். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளுக்கான நீர் வரத்து அப்படின்றது முற்றிலுமே தடைபட்டிருக்கு. இருக்கிற இருப்பை வச்சு இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் விநியோகிக்க முடியுன்ற நிலை இருக்கு. மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் சென்னையில் ஏற்படுவதற்கு முன்பாக குடிநீர் விநியோகத்துக்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக பொதுப்பணித்துறை சார்பாகவும் மெட்ரோ வாட்டர் சென்னை பெருநகர குடிநீர் வாரியம் சார்பாகவும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நிர்மலோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.